Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய மனுஷீக அன்பினால் நாம் தேவனை நேசிக்கிறது இல்லை, அவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த அன்பை வைத்துதான் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஒரு தீர்மானத்தினால் உருவாகிறது. என்னவா இருந்தாலும் நாம் ஆண்டவரே நேசிக்க போகிறேன், அவர் மீது வாஞ்சியை வைத்து விட்டேன். வச்சதுதான் எடுக்கிறதே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் மீது என்னுடைய அன்பையும் வாஞ்சையும் வைத்து விட்டேன். வைத்ததை எடுப்பதில்லை, வைத்ததுதான். அவர் மீதே வாஞ்சியாயிருக்கிறேன், அவர் மீதே அன்பாயிருக்கிறேன். வச்சதுதான் இல்லையா? இது ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தின்படி தான் ஆண்டவரை நேசிக்கணுமே ஒழிய உணர்ச்சியின்படி நேசிக்கிறது கிடையாது. தெர்மோமீட்டர்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஜுரம் எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா? தெர்மோமீட்டரை விட்டா வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்தா எவ்வளவு ஜுரம் இருக்குதுன்னு அது சொல்லும். 99 டிகிரியா 101 டிகிரியா என்னன்னு கரெக்டா சொல்லும். தெர்மோஸ்டாட்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துலலாம் தெர்மோஸ்டாட்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லாது, எவ்வளவு வேணும்ன்றதை நாம சொல்றோம். அது மூலமா இந்த அறைக்குள்ளாக 70 டிகிரி வெப்பநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெர்மோஸ்டாட் கிட்ட போறோம், செவுத்துல இருக்கும். இப்ப ஏர் கண்டிஷன் பண்ணியிருந்தோம்னா செவுத்துல இருக்கும் அது. அப்ப என்ன பண்றோம், நம்ம 70 டிகிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா அந்த செவுத்துக்கிட்ட போய் அதை நோண்டுறோம். 70 டிகிரியில வைக்கிறோம். கரெக்டா 70 டிகிரியில வச்சா என்ன பண்ணோம், அந்த மிஷின்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஓடி 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 நல்ல குளிர்ந்து இடம் 70 டிகிரி ஆனோன்னு தானே நின்னுக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் நம்ம கூடி உள்ள வந்த பிறகு கொஞ்சம் அந்த உஷ்ணம் அதிகமாகும் போது அந்த 70 டிகிரி இல்லாம அது மாறும் போது திரும்பவும் அதை ஆன் பண்ணிக்கிட்டு திரும்பவும் குளிர்படுத்தும். அந்த அறைய 70 டிகிரி திரும்பவும் கொண்டு வரும், திரும்பவும் கட் பண்ணிக்கும், திரும்பவும் உஷ்ணம் அதிகமாகிற வேளையில திரும்பவும் அதை குறைக்கும், 70 டிகிரிக்கு கொண்டு வரும். ஏர் கண்டிஷன்லாம் ஆன் பண்ணி விட்டு தானா. ஏன் இது 70 டிகிரில இருக்க வேணும்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். தெர்மோஸ்டாட்ல என்ன பண்றோம், செட் பண்ணுகிறோம். எத்தனை டிகிரி வேணும் நமக்கு, எவ்வளவு சீதோஷ்ண நிலை இங்க இருக்கணும், எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும்னு செட் பண்ணுகிறோம். தெர்மோமீட்டர்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். சில கிறிஸ்தவங்க தெர்மோமீட்டர் மாதிரி இருப்பாங்க, சில கிறிஸ்தவங்க தெர்மோஸ்டாட் மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாக்குறீங்களா? சில கிறிஸ்தவங்க தெர்மோமீட்டர் மாதிரி இருக்கிறாங்க. எப்படி? அது வாயில விட்ட உடனே என்ன சொல்லுது, இன்னைக்கு ரொம்ப ஜுரம் 99 டிகிரி இருக்குதுன்னு. அந்த மாதிரி அவங்க சூழ்நிலையை பொறுத்து தான் ஆண்டவரை நேசிக்கிறது, சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாம். எப்படி இருக்கிறீங்க, சூழ்நிலையை பார்த்து தான் சொல்லுவாங்க எப்படி இருக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப மோசங்க, கர்த்தர் என்னை கைவிட்டாருங்கன்னு. நாளைக்கு கேட்டு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னுவாங்க. தெர்மோமீட்டர் மாதிரி அவங்க அன்னன்னைக்கு ரீடிங்க காமிப்பாங்க, அவ்வளவுதான். அன்னன்னைக்கு நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்களால அதை மாற்ற முடியறது இல்லை. என்ன இருக்குதுன்னு சொல்றாங்களே ஒழிய அதை மாத்துறது கிடையாது. அவங்க நிறைய கிறிஸ்தவங்க இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்க, ஆலயங்கள்ல போய் பாருங்க, சாட்சிகளை இதெல்லாம் கேட்டு பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்க தெர்மோமீட்டர் மாதிரி எப்படி இருக்குது அதை தான் சொல்லுவாங்களே ஒழிய எப்படி இருக்கணும்ன்றத பேச மாட்டாங்க. தெர்மோஸ்டாட்னா என்ன வேணும்ன்றதை நாம் பேசுகிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நாம் அறிவிக்கிறோம் இல்லைங்களா? தெர்மோஸ்டாட்டா இருங்க, தெர்மோமீட்டரா இருக்காதீங்க. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, நான் தெர்மோஸ்டாட் மாதிரி. நீங்க செட் பண்ணுங்க. உங்களுடைய அன்பை எதிலே செட் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய அன்பை எந்த அளவிலே செட் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய வாஞ்சியை எதன் மேல வைக்கிறீங்க. சொல்லாதீங்க, ஐயோ இன்னைக்கு ஒண்ணுங்க இதுல இப்படிலாம் நடக்கிறதுனால நான் ஆண்டவரை எப்படிங்க நேசிக்கிறது. அப்படி இருக்காதீங்க. எப்படி சொல்லுங்க, ஆண்டவரை நேசிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேங்க, அது நேசிச்சேதான் ஆவேன்னு சொல்லிட்டேன், ஆகையால் நான் நேசிப்பேன், தினந்தோறும் நான் ஆண்டவரை நேசிப்பேன். என்ன சூழ்நிலையா இருந்தாலும்,
என்ன கஷ்டமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறதா அது மாறவே போகிறதில்லை. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை இப்படி நேசிச்சா எப்படி, அந்த வாஞ்சி அவன் வைத்தால், அவன் செட் பண்றவனா இருந்தா, அவனுடைய உள்ளத்தை என் மீது செட் பண்ணி வைக்கிறவனா இருந்தா, வாஞ்சி என் மீது வைக்கிறவனாய் இருந்து என் மீது அன்பை வைக்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணுவேன்றார். வாசிப்போம். அவனை விடுவிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், விடுவிப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். மறு உத்தரவு அருளி செய்வேன். தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன். யார? இந்த செட் பண்ற ஆளு. அன்னன்னைக்கு தெர்மாமீட்டர் மாதிரி ரீடிங் பண்ற ஆளுக்கு இந்த சாம் 91 வேலை செய்யாது. சங்கீதம் 91 தெர்மாமீட்டர் மாதிரி உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வேலை செய்யாது. கர்த்தரின் மீது தங்களுடைய அன்பை வைத்து எடுக்காத வண்ணம் இப்படிதான் வாழப் போகிறேன், ஆண்டவரை நேசித்துதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது, நினைச்சதுதான், தீர்மானம் பண்ணதுதான், நான் நேசிப்பேன் என்று சொல்லிவிட்டு நேசிக்கத்தான் போகிறேன், ஆண்டவருக்காக வாழுவேன் என்று வாக்கு கொடுத்தேன், ஆண்டவருக்காக இருக்க போகிறேன் என்று சொல்லி அப்படி தன்னுடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், அவனோடு இருப்பேன், நீடித்த நாட்களால் ஆயுசால் அவனை திருப்திப்படுத்துவேன். இவ்வளவு நடக்குதுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படி செட் பண்ற ஆளுங்க, தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு பண்றேன்றார். நம்ப முடியுதா? எல்லாம் சத்தமா ஒரு தடவை சொல்லுவோம். நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? செட் பண்ற ஆளுகளுக்கு, வாஞ்சையும் அன்பையும் அவர் மீது வைக்கிற ஆளுகளுக்கு எடுக்காதபடி வைத்து விட்டு, அப்படியே வச்ச அன்பு அப்படியே இருக்குது, குறைகிறது இல்லை, அப்படியே அதிலேயே செல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சொல்லுவோம், விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன், அவனோடு இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், நீடித்த ஆயுசால் அவனை திருப்திப்படுத்துவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நல்லா சொல்றேங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்போ சாவணும்னு எழுதி இருக்குதோ அப்பதாங்க சாவ போறோம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. வேதத்தில் சொல்லி இருக்குது, எங்கேயோ எழுதி இருக்குது அதன்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு கிடையாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நாம் சில காரியங்களை சரியா செய்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடிக்க முடியும் சொல்லி. சில காரியங்களை செய்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடிக்க முடியும். சாகரன் இருந்தால் இன்னொரு 15 வருஷம் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு தடவை. இதெல்லாம் அடுத்த வருஷம் பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்தால் நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அதிகரிச்சிடறோம். இன்னும் சில காரியத்தை செய்தால் ஆயுள் சக்கரத்தை எரிச்சு போட்டுறோம். இது ஏதோ எங்கேயோ எழுதி இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி வாழ்ந்தாலும் ஒண்ணுதான், சாவறது தான். ஆண்டவர் எப்போ வச்சிருக்காரோ அப்ப சாவறோம். நிறைய கிறிஸ்தவங்க இப்படி நினைக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். கிறிஸ்தவ விசுவாசிகள், ஆவிக்குரிய விசுவாசிகள், எப்படியோ ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு, அப்படி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. சில காரியங்களை நாம் செய்ய முடியும், சில காரியங்களை மாற்றுவதற்கு நாம் கிரியை செய்ய முடியும். சில காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கிறது. வேதம் போதிக்கிறது, வேதம் போதிக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து விடுவித்து, நாம் ஜெபிக்கும் போது நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து, நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி எல்லாவற்றையும் செய்வாராம். எப்பொழுது? நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர் மீது நாம் வைத்து விடும்போது அதெல்லாம் செய்வார். இல்லைங்களா? வாஞ்சையை நம்ம அவர் மேல செட் பண்ணிரு.